வெல்கம் பேக் டு டிஜே 1000 கேமிங் சேனல். என்னடா டிஜே வீடியோ போட்டுருக்கிறேன்னு கேட்கலாம். ஆமாம், இது ஒரு 4v4. இது வந்து எப்படின்னா ஃப்ரீ ஃபயர்லே கவின்ற ஒருத்தன் எங்கள் பிளேயர் தான், எங்கள் ஸ்கோர் காந்தா. அவன் போய் ஸ்கோர் காங்கிட்ட வம்பெடுத்துட்டோன்னா அந்த மேட்ச் போயிருந்தாங்க. அது ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல எஸ்எம்என் ஆக்கு வச்சு 2 பேர்த்த ஃபுல் டேமேஜ் தந்தது, ஒரு டேமேஜ் தராமல் யார் இந்த மேட்ச் வந்துக்கிறாங்கன்னா எஸ்எம்என்ற வடபாட்டு, ஜேகே என்ற முழுபாட்டு, கவி என்ற அலபாட்டு எல்லாரும் ஒரு மேட்ச் போடலாம். கவி கார்டு என்ற ப்ரோ பிளேயர் எல்லாரும் மேட்ச் வந்துக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து 2 நாக்கு வச்சு கிளியர் பண்ணிடுவோங்க. ஜேகே வந்து எனிமியில் இடத்துல தான் அழுத்துவோம், எனிமியாக அழுத்த மாட்டான். அப்புறம் அப்படியே ஃபுல்லாக மேட்ச் பாருங்கள். அப்புறம் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருவீங்களா. லவ் கியூ பண்ணிங்கன்னா வர லவ்வர்ஸ் எனக்கு உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடும். எப்படி அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து கவி நானே அவன் எஸ்எம் செத்து தரான். அவன் செத்துருவாங்க ஃபர்ஸ்ட் நாக்கே அவன் தான். அதை பற்றியெல்லாம் இப்போ பேசுறதா. இப்போ இந்த இடத்துல வந்து ஒருத்தன் அப்படியே வருவான் பாருங்க. நாங்கள் வெயிட் பண்ணி ஆகலான்னு என் மோட்டு சும்மா நான் ப்ரோ பிளேயரு, நம்மளுக்கு பயம் இருக்காது. பாரு யோசிக்கல மேலே மாதிரி கொஞ்சா யாரே ஜேகேக்கு இங்கே பாருங்க ஃபுல் டேமேஜ் ஜேகே நாக்கு. சரி ஜேகே வெயிட் பண்ணிட்டு நம்ம அப்படியே வெளியே போய் எனிமி டபுள் பிஸ்டல் கையில மாலை டபுள் பிஸ்டல் கையில அடி போட்டு காலி ப்ரோ பிளேயர் போடு எமௌண்ட் போடு. என்னடா கடை எமௌண்ட் போடுறேன் என்னடா ஆச்சுன்னு கேட்டா எமௌண்ட் போட்டாங்க. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். அப்படியே 2வது ரவுண்ட் வந்துட்டுங்க. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ரேஸ் ஆகி ஃபுல் டேமேஜ் தந்துங்க. ஓசிக்கிறேன் யாரை பார்த்தா கேடிஎம் தான். டேய் அவங்க கூட சேர்ந்து ஓசிக்கல் அடிக்கிற கற்றுக்கிட்டே கேட்கலாம். கேட்கக்கூடாது, இதான் நம்ம பசங்க, எல்லாம் நம்ம ஜாதிங்க எல்லாம் ஒரே. அப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது இங்கே ஜேகே காலேஜ் போயிட்டு இருப்பார். காலேஜுக்கு போகிறாரா போயிட்டு ஆக்டிங்க பொண்ணுங்களெல்லாம் பார்த்துட்டுக்கிறா என்னன்னு தெரியல. இந்த வீடியோ போடும்போது கன்ஃபார்ம் காலேஜ் இருப்பான். இந்த செட்டு கிடையாது பாரு நோபு. எப்போ பார்த்தாலும் இது ஈல் பண்ணி பாதி மேட்ச் எம்டிபி வராமல் போயிடுறேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த இடத்துல போய் நாக்கு வச்சுனே அமௌண்ட் போடலான்னு போட்டான். ஒருத்த வந்து லிஸ்டான். ஐயோ செத்து போய் தான் கை ஊற்றிருப்பாங்க. அப்படியே டக்குனு கில்லை கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தா குளோவில் வரைக்கும் ஆரம்பிச்சிட்டான். நான் உரத்தேன் மெடின்னு அடிச்சிருப்பேன். மெடி இருக்கல அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. மெடின்னு தான் அவனை ஸ்லைஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து கவிக்கு ஒருத்தன் 1 கவி 1 பண்ண பார்க்கலாமா? என்னடா 3 ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் கூப்பிட்டு வந்தாரே, அது காலையில் பண்ண வேண்டியதுடா. ரவுண்டு வர போடுறேன். ரவுண்டு வரா ஏண்டா 1 வருஷமா கேம் விளையாடுறீங்களாடா, எமௌண்ட் போடுறான்டா. எதுக்குடா டே? இந்த பாருங்க 3வது ரவுண்ட் போடு. 1 டாப் கைஸ். டேய் ஒரு ரவுண்ட் இப்போ பாரு ரவுண்ட் வர போடு. எத்தனை ரவுண்ட் வரல? சூப்பர் ரவுண்ட் வர எப்படி இனிமே உள்ளிட்டு போறியோ? ஷோ எமௌண்ட் போடுவாங்க. கிழிச்சு ஐயோ இருக்கிறாரே. ஒரு ரவுண்ட் வர போட தெரியலையே. ஐயோ ஏன் மேலே ஏறி ஜேகே வாடிஸ்டா, அது அவருக்கே தெரியாது. வரவும் போறதான் அமௌண்ட் போடுறீங்களே வேணாம். அப்புறம் அடுத்த ரவுண்ட் போகலாமா? தம்பி தாடிக்கார நண்பா உனக்கு ஒன்ட்டா புரிதீடா. சதான் பாருங்க சொன்னா இல்லையா? தாடிக்கார நண்பா உனக்கு ஒன்ட்டா புரிதீடா சொன்னாலே ஒளிஞ்சா இல்லையா? காடு இல்லை, அது வச்சே இல்லை. பார்த்துக்கங்க. இப்போ வந்து இது 4v4 தான். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா இது என்ன மாதிரி மாறணும் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அப்புறம் 25,000 என்ன நம்பிக்கை வச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. இங்கே பாருங்க இவனை அடிக்கும் போது எங்கடா வை ஐயோ ஜேகே எங்களை அடி கொடுத்தாங்க. இந்த இடத்துல ஜேகேனால முடியுமா? மேலே ஏறி பிடிச்சிட்டான். இப்போ பாரு சூத்தை திருப்பி அமௌண்ட் பண்ணுவான். சூத்தை காட்டுவான். இதெல்லாம் எதுக்கு சூத்து காட்டு எதுக்கு அமௌண்ட் போடுறேன்? சூத்துல எடுத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவோம் சொல்லு பாரு. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரோ பிளேயர் இல்லையா, எனக்கு கொஞ்சம் ஐடியா வந்துடுச்சு. நான் என்ன சொன்னேன், நீ இந்த இடத்துல கன் வாங்கதெல்லாம் கட் பண்ணலையா? கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து மேலே ஏற்றி விட்டேன் ஜேகேவை மேலே ஏற்றி விட்டு சரி அப்படியே நம்ம கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்து இந்த பக்கம் பின்னாடி வந்துடுவாங்க. நல்லா டேமேஜ் ஆச்சுங்க சாவில். சரி ஓகே இந்த பக்கம் திரும்பி இங்கே அடிச்சுட்டு கைஸ் போக்க எப்படி போயிட்டு வச்சு அழுத்துறான். வாடா டே மேலே ஏற்றி விட்டுருங்க. நீ ஒரு ப்ரோ பிளேயனை காட்டுறா. சூப்பர் நாக்கு உழுவா காலை கை வச்சுட்டு நம்ம 2 பேர் ப்ரோ பிளேயருங்க. ஆனால் 100 நம்பரு டேய் பாய் அங்கே போய் செத்துட்டாங்க கைஸ். ஒரு நாக்குற வந்துட்டா முடிச்சிருக்கலாம்டா. நான் அது ஒரு நாக்கு ரவுண்டு வர போட்டு கிளறி தெரியாதா? இங்கே ஜேகே நாக்காருவான். ஜேகே நாக்காய் ஜேகே யூஸ் பண்ணுவேன் நான். ரவுண்டு வர எப்படி யாரு கைஸ்
கார் இல்லை கைஸ், கார் வந்து கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லை கைஸ், ரவுண்டோட வந்து இருக்கும், கொஞ்சம் உடைச்சிட்டாங்க. இந்த இடத்துல வந்து அப்படியே எக்ரி போட்டு அழுத்து ஓடு, வீட்டுக்கு ஓடு, டேய் தாடி கார் போட்டோ போட்டோ. அப்புறம் ஆடி ஒரு வச்சுக்கல, முடிச்சான் என்ன முடிச்சான். ஜேகே உன்னால முடியும், நீ ஒரு ப்ரோ பிளேயர், உனக்கே தெரியும் நீ ஒரு ப்ரோ பிளேயர். பைசால அழுத்து. ஓகே சூப்பர். என்ன அமௌண்ட்டு? ஃபக்யூவா? ஃபக்யூ அமௌண்ட் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து திங்காம் ஒரு வீடியோ வரும், அது வந்து எஸ்எம் பாலு ரிலீஸ் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கும், அது எஸ்எம் பாலு தான் ரிலீஸ் பண்ணாரு. அதில் வந்து என்னை பற்றி ஒரு பாட்டு இவன் மாதிரி பாட்டை நான் பார்த்துட்டே இல்லை கைஸ்ன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், நீ முடிஞ்சா ரவுண்டு அதை போட்டு காட்டுறான்னு. போட்டே காட்டல கைஸ். யார் பாட்டுன்னு உங்களுக்கே தெரியும். வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஜேகே ப்ரோ பிளேயர், கவி ப்ரோ பிளேயர், டிஜே ப்ரோ பிளேயர், எஸ்எம் நூபி. ஓகே, இந்த இடத்துல வந்து நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி அதை லாக் பண்ணி விட்டுட்டேன். சரி கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி அடிக்கலாம். நானும் நம்ம வந்து ஆஃப்லைனு அவனுக்கு வந்து 24 hours அவங்க அம்மா கூப்பிட்டே இருக்குது. கட்டு பாயிடுச்சு கேஸ். அவனை எதுக்கு கூப்பிட்டு நாக்கு வச்சானா. இப்போ வந்து ஒரு ஃப்ளூக்கில் ஒரு பைசன் நாக்கு வச்சிட்டாங்க. மேட்ச் திரும்பி வச்சானா, நல்லா நாக்கு வச்சான். இதில் வந்து இப்போ வந்து 3-4 சுச்சுவேஷன் கைஸ். இங்கிருந்து கொஞ்சம் இதாக பேசுகிறேன். யார் போய் அடிப்பான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு நாக்கு வச்சு இந்த பக்கம் திரும்பக்குள்ள 2 பேர் நாக்கு. சரி ரவுண்ட் வால் போட்டு ஹீல் பண்ணிடலான்னு பார்த்தா ரவுண்ட் வால் எனக்குள்ள இல்லை. இதனால் மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைன்னு பார்த்து ஹீல் பண்ணி விட்டா அங்கே பாருங்க எவ்வளோ அடிக்கிற ஒருத்தன் கூட ஒருத்தன் அடிக்கல. அடாடே குள்ளா போட்ட ஜான்சிடா வரேன்றான் உம்மால உன்னை காண ஆச்சுடான். இந்த இடத்துல ஃபுல் டேமேஜ் அவனுக்கு. இந்த பக்கம் திரும்பி ஷார்ட் கன்ல அடிச்சு இந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் காட்டி கார்டு ஒரு ப்ரோ பிளேயர்னு காட்டுறதுக்குள்ள செத்து போயிட்டான் ஒருத்தன். சரி இந்த இடத்துல ஃபுல்லாக உடச்சி தலையாச்சுங்க. ஸ்கில்ல மட்டும் வரல கைஸ், கில்ல கூட எடுக்காம இந்த இடத்துல ஃபுல்லு ரெட்டு. வரல கில்ல இல்லை, நாக்கே ஆகல. சரி ஜேகே அடிப்பான், ஜேகேக்கு ஃபுல் டேமேஜ். சரி அடிப்பானா ஃபுல் டேமேஜ், திரும்பி ஃபுல் டேமேஜ் அவனுக்கு. ஜேகே நாக்கு. இந்த இடத்துல ப்ரோ பிளேயர் மூவ்மெண்ட் காட்டலான்னு ஒரு நாக்கு வச்சு இப்படி இன்னொருத்தனுக்கு ஃபுல் டேமேஜ் அடிக்கிறதுக்குள்ள 10 பேர் வந்து கவர் பண்ணி அடிச்சிட்டாங்க கைஸ். முடிவா செத்துட்டேன், இன்னே காப்பாற்றிருக்காரு. முஸ்டால்கிட்ட கிளம்பிட்டாங்க கைஸ். என்ன பண்ணது, வாழ்க்கையே ஒரு இங்கே போகுது கைஸ். இந்த இடத்துல வந்து இப்போ பாருங்க, இந்த இடத்துல வாழ்க்கையிலே இப்போ வந்து நியூஸ் சேனல் இன்றைய முக்கிய செய்திகள். இப்போ நான் ஒன்றா விட்டு பேசுகிறேன். இப்போ பாருங்க 2 நாக்கு வச்சிட்டாரு. நான் நாக்கு வந்து ஹீல் பண்ண மாட்டார். இப்போ எஸ்எம் கிங் வந்து 2 நாக்கு வச்சுருக்காரு. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எனக்கு கில் எடுத்துட்டாங்க. இன்னொருத்தர் தான், இன்னொருத்தர் என்ன பண்ண போகிறாங்க. ஜேகே வந்து MP5 எடுத்துருக்கான், பைசன் எடுத்துட்டாரு. பாட் வந்து செம்ம மூமெண்ட் தருது, ஆனால் எஸ்எம் தர மாட்டேங்கிறான். இப்போதான் எல்லா யூடியூபர் கைஸுக்கு இந்திய முக்கிய செய்திகள். வரலாற்று ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனுக்கு எய்த் வச்ச ஒரே பிளேயர்னா எஸ்எம் பாட்டுக்கு அப்படி சொல்லலாம்னு ஆசைதான். எத்தனை பேர் அடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி சேனல்ஸ் போய் பாருங்க. இவன் வந்து துக்காரி, இவங்கெல்லாம் பார்க்காதீங்க. இவன் எஸ்எம் வந்து ஒரு பாடு, ஆனால் நல்ல ஒரு எய்த் அடிச்சான். அது வந்து ஒரு 2 ஓசிகள் அடிச்சிருமா. இந்த பாருங்க போல ஒட்டாப்டா. ஐயோ இதெல்லாம் வந்துட்டாப்பா. சரி நம்மளுக்கிட்ட வந்துட்டாப்பா. போல 2 ஆக்கு கைஸ். நான் 360 பிளேயர் கைஸ். இந்த பக்கம் அடிச்சுட்டு அப்படியே திரும்பி இந்த பக்கம் அடிப்பேன். இங்க பாருங்க, என்னடே என்னைய கதற விட்டுட்டியாடா, என்னைய பற்றி யார்டா அடிக்கிற. ஒரு ஆள் ஹீல் பண்ணுங்க. ரவுண்ட் வால் பட் டே ரவுண்ட் வால் எனக்கு போடுறா, வெளியே போட்டு கில் அடி கொடுத்துட்டா என்ன பண்ணுமா. டேய் செத்துட்டா அடங்கம்மால. டேய் நான் இல்லாம போய் பேச்சரா கதுரா. டே அது வச்சு வேணா விடுங்க. இந்த இடத்துல வந்து சுச்சுவேஷன் அப்படி அவனே செத்து போயிட்டான். நூப்பு வாழ்க்கையே வேணான்னு வந்து வெளியே விட்டு கில் எடுக்கிறாங்க. சரி மேட்ச் பற்றி பேசலாம். எஸ்எம் நாக்கு வச்சுட்டாங்க. இந்த இடத்துல வந்து தலை சிக்குமான்னு நினச்சா மேலே ஏறிட்டாங்க. ஏண்டா மேலே அவனை ஒருத்த கூட அடிக்க முடியாது. இப்போ பாரு காடு வர ஒரு ஊடு ஒழுத்துரும். தாடிக்கார நண்பா உனக்கு எப்பி பாட்டி அதிகம்டா. அதனால இதை பார்த்தா லைக் கொடுத்துருங்க. கில்லர் ரவுண்டு தாடிக்கார தாய் ஒலி எவ்வளவு பண்ணுவோம் மேட்ச்ல. இந்த 2 பேர் தான் பசங்களா, வெயிட் பண்ணி ஆடுங்க. மேட்ச் வேணும். ஒரே ஒரு நாக்கு மட்டும் வச்சா கீழே போயிடலாம். நாக்கு போயிடா வச்சிருவியா வச்சா கீழே போயிடலாம். எதிருங்க என்னையே தான் வச்சாங்க பாருங்க. 9 HP விட்டான். நான் கால் சாமுனா சிட்டெரும்பு சிக்கும். இந்த சிறுத்தை சிக்காதுன்னு பார்த்தா அவன் எனக்கு மேலே ஓடுறான். அங்கே பாரு அவன் சொல்லிட்டான். சொல்றான் இந்த பாரு 2 பேர் வெளி கொண்டு அழுத்திட்டு சொல்றான். அவ்வளோ போ ஜேகே கில்லு. அப்படிங்கிற இழுச்சுக்கிச்சு அவன் எமௌண்ட் போடுவேன். அதெல்லாம் எனக்கு கண்டுக்கோது. அப்புறம் வந்து
இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. கண்டினியூஸாக இந்த மாதிரி வீடியோ வந்துடும், ஷார்ட்ஸ் வந்துடும். இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வரும், நாளைக்கு காலைல இந்த இடத்துல ஒரு தொடுவாங்க போடு வந்துட்டாப்டா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கில்தா கருப்பா. கருப்பா நீ தானே அந்த இடத்துல நீ அமௌண்ட் போட்ட ஜான்சினாவோட தம்பி. 2 நாள் வந்துச்சு, எஸ்எம் செத்துட்டான். இவனே ஒரு சொல்லிட்டு இவனே ஒரு அடி. அவளை அச்சா போயோ. அவன் எஸ்எம் கை செஞ்சதுல ஜெக்கி கிட்ட போட காரன். என்னன்னு என்கிட்ட நான் எதுக்கு ஜெக்கி கிட்ட போனோம்? பேருங்க கூட தெரியாம எய்ஸ் அடிக்கிறான் அவன். நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வீடியோ நல்லா ஃபன்னா பேசியிருப்பேன் நம்புறேன். அப்புறம் எங்கள் ஸ்கோருக்காரங்களை கலாய்ச்சிட்டா பேச முடியும். அவங்க எதுவும் தப்பா நினைச்சிக்க மாட்டாங்க. நீங்களும் என்ன இந்த மாதிரி ஸ்கோருக்காரங்களை பேசலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. நினைச்சுக்கிட்டாலும் எஸ்எம் கழுவி ஊத்துங்க கமெண்ட்ல. அவ்வளோதான் போயோ. ஓகே சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.